அம்மணி சீக்கிரம் வா. வர்றாங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பூ வித்துக்கிட்டு நிம்மதியா கிடந்தேன். மைசூருக்கு வா, மாளிகை கட்டலாம், மகாராணி ஆக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அதே பூவை தான் வித்து பழைக்க வேண்டியது. அம்மணி கவலையே படாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு. சிரிக்காத. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தைக்கு வழிய காணோம். வெத்து வெட்டு சிரிப்புல ஒண்ணு குறைச்சிருங்க. அம்மணி இன்னைக்கு சவால் விடுறேன். ஆடாவோ, நீ சவால் விட்டு என்னாச்சு? யார் இந்த பிள்ளைங்க? அம்மாடி, அம்மா ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಯಾರಮ್ಮ ನೀವು ಏನಾಯ್ತು ಏನಪ್ಪ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ நீங்க யாரு ஐயா தமிழ்ல பேசுறீங்கய்யா நம்ம ஊரு பிள்ளைங்க மாதிரி தெரியுது அதானே எந்த ஊருயா நாங்க மெட்ராஸ் மெட்ராஸ்ல இருந்து எங்களை மாதிரி பொழைக்க வந்திருக்கீங்களா பொழைக்க வரல ஓடியாந்துட்டோம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த பணக்கார அப்பனுங்க காதலுக்கு விரோதியா இருப்பானுங்களோ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்க ஊரை விட்டே ஓடியாந்துட்டீங்களா உங்க காதல் கதை ரொம்ப பிரமாதம் எங்க கதையை விட நல்லா இருக்கு அட பைய நம்ம கதை ஒரு கதை அத பெருசா சொல்ல வந்துட்டேன் நம்ம உட்காருங்க என் ராஜாத்தி இத பாருங்க இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களை தேடி இங்க யாரும் வரமாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம் ரொம்ப நன்றி ஆச்சி அப்படி யாராவது வந்தா நான் பாத்துக்கிறேன் சிரிக்காதையா பிள்ளைங்க பயந்துட்டு போகுது இப்படி சிரிக்காதேன்னு சத்தியம் பண்ணி வாங்கிட்டு தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் சிரிக்கிறியே அவரை விடுங்க நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஐயோ நான் இன்னும் மேஜர் ஆகலாச்சி மேஜர் ஆகலையா இன்னும் ஆச்சி அப்படின்னா அவளுக்கு 18 வயசு முடியல இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு என்னடா இது 18 வயசு ஆகலைன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன தம்பி இது நான் என் பொண்டாட்டிய கட்டிக்கும் போது அவளுக்கு வயசு 13 விரல் சூப்பிக்கிட்டு இருந்தா சீப்பா நீ கூட தான் மூக்கு வலிக்கிட்டு இருந்த அசிங்கமா ஆச்சி இப்ப எல்லாம் அப்படி பண்ண முடியாது சட்டம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது கூட சட்டம் போட்டிருக்காங்க ஆமா போடட்டும் போடட்டும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு அந்த ஆத்தா கிட்ட அழுதுகிட்டே இருப்பேன் அவ என்னடான்னா எனக்கு 2 குழந்தையா கொண்டாந்து கொடுத்துட்டா கண்ணுங்களா நீங்க கவலையே படாம இங்கே இருங்க இன்னும் 10 நாள்ல உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் 10 மாசம் கழிச்சு ஒரு பேரனை பெத்து என் கையில கொடுத்துரு அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பேரனை பெத்துக்கலாம் பிள்ளைய பெத்துக்கலாம்னு சொல்லியா பேரனா என்ன வக்கி என்னாச்சு இன்னும் பிரியா கிடைக்கலையா நோ அங்கிள் அவளுக்கு 18 வயசு முடிய இன்னும் 5 நாள் தான் பாக்கி இருக்கு அதுக்குள்ள அவளை கண்டுபிடிக்கல அவ அந்த பரதேசி பையல கல்யாணம் பண்ணிக்குவா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அங்கிள் குட் ஐடியா என்ன சொல்லு பேப்பர்ல பப்ளிசிட்டி வித் பிரியாஸ் போட்டோ குட் ஆச்சி நாங்க என்ன குழந்தைங்களா நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் நீங்க சாப்பிட்டுக்குங்கப்பா எனக்கு தெரியும் ஆனா முத தடவையா குழந்தைங்களுக்கு ஊட்டுற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு வாங்கிக்கப்பா அம்மனே இத பாரு என்ன குழந்தைகளுக்கு டவுன்ல இருந்து நல்ல Dress எடுத்துட்டு வந்திருக்கேன் போட்டுக்க சொல்லு அட பரவாயில்லையே உனக்கு கூட குழந்தைங்க மேல ஆசை வந்துருச்சே என்ன இவங்க 2 பேருன்னா எனக்கு உயிர் இவங்களாலதான் எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமே அடிக்க போகுது இத பாரு குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்துக்க கண்டிப்பா வெளியே கிளிய விட்டுறாத நான் டவுனுக்கு போய் பூ வித்துட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வா விஜய் அந்த Dress எடு ஆமாமா பாரு பாரு நம்மளும் பார்க்கலாம் என்னதான் எடுத்துக்காரு ஹாய் நல்ல Dress வாவ் கோசி ஜாக்கெட் வாட் a pant எம்மாடி இங்க பாத்தியா பேப்பர்ல உன் போட்டோ வந்திருக்கு என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஆச்சி இவங்க அப்பா விளம்பரம் கொடுத்திருக்கார் இவ இருக்கிற இடத்த சொன்னா 1 லட்சம் ரூபாய் இனாமா கொடுப்பாரா ஆத்தாடி உங்க அப்பா பொல்லாத ஆளா இருப்பான் போல இருக்கே
அம்மாடி இந்த பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது, உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வெளியில மட்டும் போயிடாதீங்க. அதுவும் டவுன் பக்கம் தலையே காட்டக்கூடாது. Happy news, uncle. Happy news. நீ எப்ப ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்க? This is really happy news, uncle. வாட்? பிரியா கிடைச்சிட்டா. பிரியா கிடைச்சிட்டாளா? எப்படி? பப்ளிசிட்டி பார்த்து ஒரு பூக்கார வந்திருக்கான். அதோ அவன் வீட்ல தான் பிரியா இருக்கலாம். உண்மையாவா? Yes, uncle. But he's a greedy man. He's asking for 2 lakh rupees. 2 லட்சம் என்ன? அவன் எவ்வளவு கேட்டாலும் கொடு. பிரியாவை கூட்டிட்டு வா. ஓடு. Okay. விஜய் எங்க பிரியா? விஜய் ஏ பிரியா. ஏய் ஆச்சி புடி 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 ஆச்சி. இப்ப நான் உங்க கண்ணு கட்டுறேன், நீங்க எங்களை பிடிக்க பிடிக்க மாட்டேன்னு பாக்குறியா? இப்ப பிடிக்கிறேன் பாரு. Catch me. பிடிக்கிறேன் பாத்தியா? பிரியா, ஆச்சி என்ன இங்க இருக்கோம். எங்க இருக்கீங்க? எங்க எங்க? ஆச்சி ஆ. இங்க இருக்க. அட, ஒரு இடத்துல இருக்காம எங்க போயிடுச்சுங்க இதுங்க? உள்ள உட்கார். அட, ஏ விஜய், பிரியா, பிரியா, விஜய், அட்டமா கட்டுறீங்க. ஐயோ, அட, எங்க இருக்கீங்க? ஏ விஜய், பிரியா, திருட்டு பசங்கள கூடைக்குள்ளையா இருக்கிறீங்க. இப்ப பிடிக்கிறேன். ஐயோ, எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே. எங்க? அங்கதான் அந்த பொண்ணு இருக்கு. வா காட்டுறேன். அம்மனி, அந்த பொண்ணு பிரியா எங்க? ஏன்? பட்டணத்துல இருந்து அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அனுப்பி வைக்கணும். அவங்க காலையிலேயே போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? என்னடி உளர்ற? ஆமா, வீட்டை விட்டு ஓடி அந்த பசங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா வம்பு வரும், விரட்டி விடுன்னு நீதானே சொன்ன. அதான் விரட்டிட்டேன். நானா? பின்ன என்ன கொப்பனா? அடி பாவி. அசலூர் தம்பி, என் புருஷனுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை. நேத்து சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்காது, இன்னைக்கு சொல்றது நாளைக்கு ஞாபகம் இருக்காது. அவரை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிக்கிறதா? நெவர். இந்த ஆளை உடைச்சு பணத்தை வாங்குங்கடா. அடி பாவி, வேடிக்கை அடி பாத்துக்கிட்டு இருக்க. வேடிக்கை பார்க்காம என்னையா பண்ண சொல்ற? பணத்துக்கு ஆசைப்பட்டு அடைக்கலமா வந்த குழந்தைங்களை காட்டி கொடுக்க பாத்தியே, நீ நல்லா இருப்பியா? நமக்கு ஏன் கடவுள் குழந்தையே கொடுக்கலன்னு எனக்கு இப்பதான்யா தெரியுது. ஆத்தாடி, உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாதுப்பா. காசுக்கு ஆசைப்பட்டு சமயத்துல கட்டின பொண்டாட்டிய கூட வித்துருவே நீ. அம்மனி, அம்மனி, அப்படி சொல்லாத அம்மனி, அப்படி சொல்லாத. நீயும் திருந்திருவேன்னு நினைச்சேன். நடக்காது போல இருக்கு. உன்னோட குடும்பம் நடத்துறதை விட ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போயிடுறேன். அம்மனி, 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 நீ என்ன மன்னிச்சிரு அம்மனி. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சிட்டு இனி அந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டேன். ஐயோ, கடவுள் எனக்கு 2 குழந்தைங்களை கொடுத்திருக்கிறாரு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டியே. கவலைப்படாத அம்மனி, கவலைப்படாத. அதுக எங்கேயாவது பக்கத்துலதான் போயிருக்கும். நான் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டாந்துடுறேன். நெசமாவா சொல்ற? என் 2 கண்ணு மேல ஆணையா சொல்றேன். பத்தியா, நெசம் சொல்றேன்னுட்டு போய் சொல்றியே. உனக்கு இருக்கிறதே 1.5 கண்ணு. அத விடு, என் சிரிப்பு மேல சத்தியம். இப்ப நம்புறேன். இத பாரு, அந்த குழந்தைங்களை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாம். அதுங்க 2 இங்கேதான் இருக்குதுங்க. இங்கயா? கட்டாத. எங்க?